ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரவு வணக்கம். இன்றைக்கி என்ன டிஃபன் பார்க்கலாமா? கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்காங்க. இன்றைக்கி கோதுமை மாவில் தாளிச்ச தோசை சுட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கடுகு, பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அதில் கொட்டிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். சட்னி அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி. சட்னி தாளிக்கிறாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். மாவு திட்டமாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குங்க தோசை. தோசைகள் வச்சுருக்காங்க. கோதுமை தோசை சுட்டுக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறது அப்படியே எடுத்து போடுறேங்க. எனக்கு எடிட் பண்ண தெரியாது, எந்த சவுண்டும் கொடுக்க தெரியாது. சரிங்களா? நானே ஒரே கையில் பிடிச்சி எடுக்குதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? தோசைகள் காயட்டும். காஞ்ச உடனே தோசை ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா ஒன்றே ஒன்று போட்டிருக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் அப்படியே தாளிச்சு ஊற்றிக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு எடுத்து கொட்டிக்கோங்க மாவில். மாவு ஒரு 1/4 ஹவர் முன்னாடியே சால்ட்டு போட்டு, ஆப்ப சோடா வேணுன்னா லைட்டாக போட்டுக்கோங்க, சாஃப்டாக இருக்கும். வேணான்னா விட்ருங்க. 1/4 ஹவர் முன்னாடி கரைச்சி வச்சுருங்க மாவு, அப்போ தான் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுங்க. சரிங்களா? தோசைகள் காஞ்சிச்சுங்க, ஊற்றிக்கலாம். நெய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் டிஃபன் வீடியோலாம் ரொம்ப போட மாட்டேங்க. ஏன்னா காலையில் டிஃபன் அந்தளவு செய்ய மாட்டேன். நைட்டில் இந்த மாதிரி தான் கோதுமை ஏதாச்சும் கரைச்சி ஊற்றி சாப்பிட்ருவேன். அந்த 2 சுடுறது எண்ணத்தை போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட மாட்டேங்க. நிறைய மதிய சமையல் வீடியோ தான் போடுவேன். சரி, இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு போடலான்னு போட்டேங்க. இந்த தோசை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பெருசாக கூட ஊற்றிக்கலாம், சின்ன சின்னதாக ஊற்றி சாப்பிட்டா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 2 சாப்பிட்றது 4 போகும் வயிற்றுக்குள்ளே. சரிங்களா? பெருசானா மூஞ்ச லட்சம் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோவாக வச்சுக்கோங்க, நல்லா வேகட்டும். கோதுமை மாவில் வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு கரைச்சி ஊற்றி கூட சுடலாங்க, அது கூட நல்லாயிருக்கும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணுறது? சாப்பிடுவேன், ஏதாச்சும் ஒரு தோசை சாப்பிட்லாம், அது மேலே சாப்பிடுவேன். திருப்பி போட்டேன். இந்த தோசைக்கல் வந்து ரேவதியில் வாங்கினாங்க. 950
1050 சரி கவனம் இல்லை. நல்லா வெயிட்டாக இருக்குது. ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நல்லா வருதுங்க தோசைலாம். எண்ணெய் ஊற்றாமல் கூட சுடலாம், நல்லா தான் இருக்கும் வரும். இந்த தோசைக்கல், ஜெனி கரண்டி, ஜெனி ஸ்பூன், இந்த ஸ்பூனுங்க ஜெனி ஸ்பூன் இது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு பாட்டு பாடுறேன், முருகர் பாட்டு. உன்னை குழந்தை என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயாலான தானம் தந்த உன்னை அன்னை என்பதா, சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ, பாடும் மொழியில் எல்லாம் உன் கருணை என்றோ, எந்த நேரமும் உன் நினைவன்றோ, உன்னை குழந்தை என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனா அன்னை என்பதா. பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்ருங்க. எனக்கு முருகர் பாட்டுனா ரொம்ப பிடிக்குங்க. ஏற்கனவே அந்த பாட்டு பாடியிருப்பேன், பார்க்காதவங்க பார்ப்பாங்கள்ல, அதனால் பாடுறேங்க. செவ்வாய்க்கிழமைல இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்தாவே நான் ஏதாச்சும் பூஜை பண்ணாத இருக்க மாட்டேங்க. எல்லா சாமியும் ஒன்று தான், இருந்தாலும் எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். அவரை பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க சொல்லுங்கள்? குழந்தைன்னா குழந்தை, நம்ம அப்பானா அப்பா, நம்ம அம்மானா அம்மா, நம்ம ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு. அவர் எப்படினாலும் நம்ம ஏற்றுக்கலாம். அவருக்கு எப்படி கூப்பிட்டாலும் பிடிக்கும். சரிங்களா? இப்படி வரணுங்க, நல்லா செவக்கணும் தோசை. சரிங்களா? இதுதாங்க எங்கள் சமையல் ரூம். சமையல் ரூம் சின்னதாக தாங்க இருக்கும். ஒரு தோசை சுட்டேன், சட்னி ஊற்றி வச்சுருக்கேன். இன்னொரு தோசை இந்த மாதிரி செவந்து வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதாங்க நம்ம வீட்டு இரவு டிஃபன். வாங்க சாப்பிட்லாம். பாய்.